பெருமக்களே, அடுத்த மந்திரம் 54வது மந்திரம். வீழ்ந்து எழலாம் விகிர்தன் திருநாமத்தை சோர்ந்து ஒழியாமல் தொடங்கும் ஒருவர்க்கு சார்ந்த வினைத்துயர் போக தலைவனும் போந்திடும் என்னும் புரிசடையானே என்று புரிசடையோனே அவன் போந்திடும் நம்மிடையே அடைவான், நம்மை சேர்வான் சொல்றார். உங்களுக்கு அந்த பாட்டுக்கு கீழே குறிப்பு சிவனது திருப்பெயராகிய திரு 5 எழுத்துன்னு ஆரம்பிக்கும். என்னுடைய ஒரிஜினல் பேஜ் மாறி இருக்கும், 77 இருக்கும். அவங்க டைப்பில் கொஞ்சம் மாறி இருக்கும். 71 75 சரி, அதான் 2 சரி. சிவனது திருப்பெயராகிய திரு 5 எழுத்தை தளர்ச்சியின்றி ஓத உறுதி பூண்டு நிற்பவர்க்கு வினைக்குழியில் வீழ்ந்து கிடந்தாலும் எழுந்து கரையேறுதல் கூடுவதாம். வீழ்ந்து எழல் ஆம் அப்படின்றார் இல்லையா? வீழ்ந்து என்றால் வினைக்குழியில் வீழ்ந்து. திலகவதியாருடைய திருவடிகளை போய் திருநாவுக்கரசரை விடுகிற பொழுது பரசமய குழியில் விழுந்தீர் எழுந்திரீர் அப்படின்றார். எழுந்திரீர் என்றார். பரசமய குழியிலே போய் விழுந்தீங்க, வழி எது குழி எது என்று தெரியாமல் நீங்கள் குழியில் விழுந்தீங்க, எழுந்திருங்கன்னு சொல்கிறார். அது எழுந்திரின்னு சொல்கிற பொழுதே நீங்கள் சைவத்திற்கு வாழ்ந்தால் அதுக்கு அர்த்தம் அது ஒரு உபதேசம் மாதிரி ஆகிறது. பரசமய குழியில் விழுந்தீர் எழுந்திரீர் என்றார். இனிமேற்பட்டு உங்களுக்கு எழுச்சிதான், வீழ்ச்சி கிடையாது என்பது போல அவர் சொல்கிறார், ஒரு மங்கள சொல்லாக. அதுபோல் இங்கே வீழ்ந்து எழலாம்ன்றார். வீழ்ந்தாலும் கூட எழலாம் என்றால் நமக்கு அந்த வினையிலிருந்து நீங்கலாம், வினைக்குழிந்து நமக்கு நீங்கலாம் என்றுதான் சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் திரு 5 எழுத்தை சோர்ந்து ஒழியாமல். சோர்தல் என்று சொன்னால் உடம்பு சோர்வு இருக்குது, அது வேற. சோம்பலுக்கு சோர்வுன்னு சொல்லுவாங்க. சோர்வு என்றால் சோம்பல் படுறது, அது கூடாதுமா. அந்த சோர்ந்து ஒழியாமல் அவருடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும்ன்றார். தொடங்கும் ஒருவருக்குன்றார். ஒருவன் வள்ளி நைற்று போட்டுப்பாங்க, ஒருவனுக்குன்னு அர்த்தம், பெருமானுக்குன்னு அர்த்தம். மேலும் அப்பெருமான் அவர்களை வினைத்துன்பம் விட்டொழியுமாறு தன்மாட்டு அழைத்துக் கொள்வான். போந்திடும் அந்த தலைவன் தன்னோடு ஆன்மாக்களை இணைத்து கொள்ள வருவான் என்று 5 எழுத்தை ஓதினால் அவன் வருகிறான். தேவாரங்களே அப்படி வரும் இல்லையா? பெருமானை நாம் இவன் என்னை பன்னால் அழைப்பொடியான் என்று எதிர்ப்படுமே என்றார் இல்லையா? அடிக்கடி நம்முடைய விமல்நாதன் சொல்லுவாராங்க, பவனினும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால், பல நாள் அழைத்தால் இவன் நம்மை அழைப்பொடியான் என்றால் வேறு ஒருத்தரையும் கூப்பிட மாட்டேன்றானே. நாம இருந்தால் வீட்டில் கூட ஒருத்தர் கூப்பிடும் பொழுது தம்பி அப்படின்னு, அவன் இல்லையா, அடே எங்கடா அடுத்த அண்ணன் எங்கடான்னு உடனே மாற்றிடுறது, உடனே வராது அடுத்தவனுக்கு கூப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் திருப்பி தன்னையே கூப்பிட்றோமே என்று இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒடியான் என்று எதிர்ப்படுகிறான். அப்படின்னா இந்த பிச்சைக்காரங்க போக மாட்டாங்க, சொன்னான் போப்பான போக மாட்டான். அவன் போகிறதுக்காக ஒரு காசு போட்டு அனுப்புறோம், போடா அப்படின்ற இல்லையா? கொடுக்கறது விருப்பம் இல்லை என்றாலும் அவன் போட்டால் நல்லது, தொல்லைப்படக்கூடாது. அந்த மாதிரி பெருமான் நமக்கு அருளுகின்ற ஒரு பக்குவம் நமக்கு இல்லையா? இருந்தாலும் சும்மா தொந்தரவு பண்ணுறாப்பா, வந்து என்னடா பண்ணுறது, அழைப்பு ஒழியா அதை கொடுத்து உழைப்பா அப்பர் பெருமான் எப்படிலாம் அருளுகிறான்னு, எப்படியாவது அருள்ன்ற. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, யமனை உதைத்தார் அவர்கள், ஆனாலும் கூட காலனும் கண்டான். பெருமான் கடலடியன்னு பாடுறாங்க இல்லையா? அடிமுடி தேடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பார்க்கறதுக்கு, பாதங்களை பார்ப்பதற்கு. ஆனால் காலம் அவரே பெருமான் உதைக்கிறார். உதைத்த உடனே காலனும் கண்டான் இல்லையா? காணற்கரிய கடலடின்னு பாடுறாங்க. அதுபோல இவன் என்னை பன்னால் அழைப்பொடியான் என்று எதிர்ப்படுவான் என்பது போல இங்கே உறுதி பூண்டு வேறு மந்திரம் இல்லாமல் அந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்திற்கு எவ்வளவு சிறப்பு என்பதை 5 எழுத்து பதிகங்களில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர்லாம் 2 பேரும் ஒரே மாதிரி பாடுறாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, மந்தரம் மன பாவங்கள் மேவிய வந்தனை அவர் சாவும் பகர்வரையில் சிந்தும் பல்வினை என்ற
நந்தினாமம் நமச்சிவாயன் பாடுற பொழுது மந்திரம் போலன்னர் மேருமலை போல் உயர்ந்திருக்கின்ற பாவம், பெரிய பாவம். அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் கூட ஒருமுறை நந்திநாமத்தை சொன்னால் சிந்தும் வல்வினை எல்லாம் போய்விடும்ன்றார். அப்பர் பெருமான் விண்ணுற அடுக்கிய விரைவில் வெப்படல் இன்னும் ஏறக்குறைய அதே மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேரும். அதுதான் சொல்றாரு, வீழ்ந்து எழல் ஆம், வினைக்குழியிலிருந்து எழுவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. திருவாசகத்தில் வினையிலே கிடந்து உழல்கின்றேன் நான் பாடுறாய், எவ்வளவோ உன்னுடைய அருள் வர வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் வினைக்குழியிலிருந்து என்னால் நீங்க முடியவில்லையேன்னு பாடுறார். வினை என்போல் உடையார் யார் பிறன்ற, என்ன மாதிரி யார் வினை செய்தார்கள்? பெருமான் தினையும் பாகமும் பிரிவர் திருக்குறிப்பன்று, என்னை விட்டு போவது என்பது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் கூட முனைவன் பாதம் பிரிந்தும் முட்டிலேன் தலைச்சீரேன் என்று வருந்துறார் இல்லையா? அது அவ்வளவு விலை நான் செய்திருக்கிறேன் அப்படின்றார். அருளாரமுதத்தை கொடுக்கிறான், விழுங்கினேன், ஆனால் விக்கினேன் என்றார். வினை இல்லாமையால் நான் விக்கினேன் என்றார் இல்லையா? அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் அவர் சொல்கிறார். மாணிக்க வாசகர் அப்புறம்லாம் அப்படி பாடுறான். இங்கே அதான் வீழ்ந்து எழலாம்ன்றார். அவ்வளோ சீக்கிரம் எழ முடியாது, ஆனால் எழலாம். எப்படி? விகிர்தன் ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அதை எழுதியிருப்பாங்க விகிர்தன்றதுக்கு. அது அடிக்கடி சொல்கிற வார்த்தை விட்டு இருக்கலாம். உலகியல் இருந்து வேறுபட்டவன் அர்த்தம். விகிர்தன் என்றால் வேறுபட்டவன் தான் அர்த்தம். உலகியல் இருந்து வேறுபட்டவன் என்றால், நாம் இருக்கிற இடம் நாடு என்றால் அவர் இருக்கிறது காடு. நாம் அணிகலன்கள் அணிந்திருக்கிறோம் பொன்னாலும் மணியாலும் சொன்னால் அவனுக்கு இருப்பது மாலை கபாலம்தான், மாலை தான். நாம் நல்லா பவுடர் உடலாம் நல்ல பிரமாணம் பூசிக்கிறோம், அவனுக்கு இருப்பது சாம்பல் தான். வெந்த சாம்பல் விரையென பூசுவார் ஞானசம்பந்தர். வாசனையாக வெந்த சாம்பல் விரையென பூசுவார். அப்போ பேசியிருக்காங்க அதை. அதாவது இந்த பவுடரை எடுத்து கொட்டுறதை நான் பார்த்துருக்குறேன். இப்படிலாம் கொட்டுவாங்க, இப்படிலாம் கொட்டுறானுங்க. என்ன காரணம்னா அதனுடைய வாசனை அது பிடிப்பு தானே கொட்டுறீங்க. அதைத்தான் பெருமான் செய்கிறான். அவனுக்கு எது விரை வாசனைனா இதான் அவனுக்கு. வெந்த சாம்பலை விரையனை பூசலாம், மட்டும் எடுத்து பூசிக்கிறான். நாம் பவுடரை பூசுகிறா மாதிரி என்று சொல்கிறது. கண்ணதாசன் அவருக்கே ஒரு முறையில் ஒரு விளையாட்டை அவர் சொல்கிறார். நான் பார்த்துருக்கிறேன், அவர் தான் பேசுவார். நான் பார்த்துருக்கிறேன், சில பெண்கள் முகத்திலே பவுடர் போடுவார்கள், சில பெண்கள் பவுடரிலே முகத்தை போடுவார். அடுத்து உடனே மாற்றுவார். சில பெண்கள் முகத்திலே பவுடர் போடுவார்கள் ஒரு விட்டு, சில பெண்கள் பவுடரிலே முகத்தை போடுவார்கள். அந்த மாதிரி பெருமான் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான்றார். திருத்தொண்ட தொகையில் 30 திருவேணி தீண்டுவார் சொல்கிற பொழுது முடுநீர் பூசிய முனிவர்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாங்க, உடம்பு முழுவதும் இடையிடாமல் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் பூசுவது முனிவர்களுக்கு தானே தவிர இல்லறத்தார்க்கு இல்லை என்று ஒரு குறிப்பு சொல்வாங்க. முடுநீர் நாம் எடுத்து பூசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது முனிவர்கள் தான் எதுவுமே வேண்டாம் என்று இருக்கிறார்கள் என்று. அது நீங்கள் திருவண்ணாமலை கூட பார்க்கலாம். கிரிவலம் வரப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக மொத்தமாக உடம்பு பூச்சி படுத்துட்டு இருப்பாங்க முனிவர்கள். அதுபோல் இங்கே விகிர்தன் என்றால் உலகிலிருந்து வேறுபட்டவன். நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, பிடிக்காதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளது. அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, உலகிலிருந்து மாறுபட்டவன் வேறுபட்டவன் என்பதனால் விகிர்தன் என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோம். அந்த விகிர்தன் திருநாமத்தை சோர்ந்து ஒழியாமல் தொடங்கினால், தொடங்குதல் என்றால் மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினால், தியானத்திலே தொடங்கினால், இதெல்லாம் நமக்கு இந்த தொடங்குன்ற வார்த்தை சொல்கிறேன். அப்பெருமான் அவர்கள் வினைத்துன்பம் விட்டொழியுமாறு தன்மாட்டு அடைத்து கொள்வான் என்று சொல்லி, வீழ்ந்தும் என்ற என்னுடைய இழிவு சிறப்பு உண்மை என்றார். வீழ்ந்து எழல் இருக்கு இல்லையா, அது வீழ்ந்தும் எழல்னு இருக்கணும். பாட்டில் வீழ்ந்தும், நீங்கள் வீழ்ந்தாலும் கூட எழுந்து விடலாம், வீழ்ந்து எழல்னு இருக்கு பாட்டில். அது வீழ்ந்தும் என்ற உண்மையை போடணும். சில இடங்களில் பாட்டில் உண்மை இருக்காது, அது சிறப்பு உண்மைன்னு சொல்லுவாங்க. இழிவு சிறப்பு உயர்வு சிறப்பு என்று ரெண்டாக சொல்கிறது. அதாவது அஞ்செழுத்தும் ஓதினார் என்ற ஒரு உண்மை சொன்னால் அந்த உண்மை சிறப்பு உண்மை, அஞ்செழுத்தும் அது சிறப்பு உண்மை. இங்கே சொல்ல மாதிரி வீழ்ந்தும் என்று சொன்னால் கீழே விழுந்தாலும் கூட, வினையிலே விழுந்தாலும் கூட என்றால் அது இழிவு சிறப்பு. ஆனால் வீழ்ந்தும் என்னும் இழிவு சிறப்பு உண்மை தொக்குதுன்னா அங்கே இல்லை, காணும். போந்திடும் என்னும் என்றால் வாருங்கள் கூப்பிடுறாங்க. பெருமான் வாருங்கள் என்று கூப்பிடுகிறான். போந்திடும் என்ற வார்த்தை
வினைமுற்றா சொல்லலாம். அவன் பெருமான் வருவான்னு ஒரு அர்த்தம், போந்திடும் என்று நிறுத்திடலாம். அதை ஏவலாகவோ கட்டளை பொருளாக வைத்தால் போந்திடும், வாருங்கள் கமான் அப்படின்றோம் இல்லையா, வாருங்கள், அதான் அது போந்திடும்ன்றாராம். வினைத்துயர் போக தலைவனும் போந்திடும் என்னும் என்னும் வரதுனால வாருங்கள் எங்கே வாருங்கள் என்று சொல்லுகிறான் என்று புரிசடையோ என்று கூட்டி உரைக்க என்று அந்த 54வது மந்திரம். வீழ்ந்து எழல் ஆம் விகிருதன் திருநாமத்தை சோர்ந்தொழியாமல் தொடங்கும் ஒருவருக்கு சார்ந்த வினைத்துயர் போக, அந்த வினையினாலே வருகின்ற துயரம் பிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. வினையே துயரம்தான். வினையால் வருகின்ற துயர் என்று சொன்னால் அது பிறப்பு. சார்ந்த பிறப்பிலே சார்ந்தால் அது போகும்படியாக, பிறவி நீங்கும்படியாக தலைவனும் போந்திடும் என்னும் புரிசடையோன். என்னிடத்திலே வா என்று கூப்பிட்டால் வருகை என்று அழையாயன்னு சொல்கிறார் இல்லையா மாணிக்க வாசகர். என்னை வா என்று கூப்பிடுன்னு சொல்கிறார் இல்லையா. வருகை என்று அழைக்க வேண்டும் அல்லவா என்றால் பெருமான் அழைத்தால் அதுக்கு மேல் பிறப்பு கிடையாது என்று பார்க்கும். அடுத்த 55வது மந்திரம். உண்ணும் மருந்தும் உலப்பிலி காலமும் பன்னுரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்று அமரர் விரும்பி அடிதொட எண்ணின்று எடுத்து அஞ்சுமாகி நின்றான். எல்லாருக்கும் எடுத்து அஞ்சாக இருக்கிறான். தேவர்கள் விண்ணின்று இருக்கிறார்கள், தேவர்களும் வழிபடுகிறார்கள் அர்த்தம். மானிடர்கள் மட்டும் வழிபடலை. நிலவுலகத்திலே எறும்பு முதல் ஈராக வழிபட்டதுன்னு பார்க்கிறோம், யானை வழிபட்டதுன்னு பார்க்கிறோம், குரங்குகள் வழிபட்டுன்னு பார்த்துருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நமக்கு தலங்கள், தலபுராணம் இருக்குது. அந்த தலங்களே வடகுரங்காடு துறை, தென்குரங்காடு துறைன்னு பார்க்கிறோம். இப்படி நமக்கு இருக்கிறது. அதனால் இங்கே தேவர்களும் வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? தேவர்கள் நாம் இருந்தால் பெருமகிட்ட வழிபடவே மாட்டோம். எல்லாம் வசதியாக இருக்கும், நமக்கு எதுக்கு போய் கும்புறதுன்னு. அதே போல் தேவர்களுக்கு என்றால் அதனால தான் சில இடங்களில் திருமுறையில் நல் தேவர்னு பாடுவார். ஞானசம்பந்தன் நற்றேவர்கள்னு பாடுவாங்க. நல்ல தேவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவலோகத்திலிருந்து எல்லா செல்வங்களையும் வசதி அனுபவித்தாலும் கூட பெருமானே உன்னை அடைய வேண்டும் என்று சில தேவர்கள் விரும்புகிறார்கள். எப்படி மானிடர்களே, சில மானிடர்கள், சில ஒரு குறிப்பிட்ட குழுவினர் பெருமானை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதுபோல் தேவர்களையும் நல்ல தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெருமானுடைய திருவடியை விரும்புவார்கள் என்று அடிதொழுகிறார்கள் பாடுறார். விண்ணின்று அங்கே இருக்கிற அமரர்களும் விரும்பி அடிதொழுகிறார்கள் என்ற அதான். சிவபெருமான் தேவர்கள் தன்னை விண்ணுலகத்தில் விருப்போடு அடிமணிய அவர்கள் உண்ணுகின்ற அமுதமாய் உண்ணும் மருந்துன்னார். இந்த மருந்து என்பதற்கு உணவுன்னு தான் அர்த்தம், அமுதம்னு அர்த்தம். அமுதம் என்றால் உணவு தான் அர்த்தம். சாப்பாட்டுக்கு சோற்றமுதம் சாற்றமுதம் சொல்கிறோம் இல்லையா. அமுதம் என்றால் உணவு தான். அமுதம் உங்கள் அடிகேள் என்று பார்க்கிறோம். அது விண்ணவர்களுக்கு உள்ளது என்றால் தேவாமிர்தம். அதுபோல் பெருமான் உண்ணுகின்ற அமுதமாய் அதன் பயனாகிய நீண்ட வாழ்நாளில் அவருக்கு விருப்பம் தருகின்ற இசைப்பாட்டாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன் குறிக்கிறாங்கன்னா, அவர்கள் தேடி கண்டுபிடித்த கடல் அமுதம் இருக்கு இல்லையா, அந்த அமுதம் அவர்களுக்கு நிலையான அமுதமாக இல்லையே, அது பின்னால் அவர்களுக்கு ஆயுளை வளர்க்காது, அதுவும் குறையும். அது மட்டுமல்ல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏமாற்றி பெற்ற அமுதம். அதனால்தான் பெருமானை சொல்கிற பொழுது அமுதம்னு சொல்லாமல் ஆறா அமுதே என்று சொல்கிறோம். கண்ணாரமுதாய் கண்ணாரமுதன்னு சொல்கிறோம். என்றால் பார்த்த உடனே ஒரு சுவை வருதல்லவா, கண்ணுக்கே அது ஒரு இனிமையாக இருக்கிறது, கண்ணுக்கு இனிமை தருகின்ற அமுதம். ஆறாமுதம் என்றால் எந்த அமுதமானாலும் சாப்பிட்டா போதும்னு சொல்லுவோம். வேடிக்கை சொல்கிறாங்க இல்லையா. தெரிந்தோ தெரியாமலும் நம்ம போதும்னு சொல்கிறது என்னென்னா, உதவாங்கன்னா போதும் போதும்ன்றோம், அடிக்காதீங்க விட்டுருங்கன்றோம். சோறு போட்டால் போதும் போதும் வச்சு அரைச்சிடாதீங்கன்றோம் என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அமுதம் என்று சொன்னால் அது சலித்து போகும், செவிட்டி போகும். ஆனால் கண்ணார் அமுதமாக ஆறாமுதமாக இருப்பது என்று பாட்டெலாம் பாடியிருக்காங்களே. ஆறாமுதம் சொல்கிறாங்க. கோதிலா அமுதே என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த அமுதத்துக்கு குற்றம் கிடையாதுன்றாங்க. தேவர்கள் அமுதம் என்றால் அதற்கு குற்றம் உண்டு, எல்லாம் பல குற்றங்கள். ஆனால் பெருமான் அமுதமாக இருக்கிறான்னா அவன் கோதிலா அமுதாக இருக்கிறான் என்று பாடணும். உண்ணுகின்ற அமுதமாய் அதன் பயன் என்ன, நீண்ட வாழ்நாள். அமுதத்தை சாப்பிட்டு வாழ்கின்ற நீண்ட நாள் என்பது வேறு, அது ஆயுட்காலம். இந்த அமுதத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால் நீடு வாழ்வார்னு சொல்கிறார் பாருங்க திருவள்ளுவர். நிலைமிசை நீடு வாழ்வார். அதுபோல அங்கே அதுதான் வாழ்க்கை. ஏன்னா பிறப்பில்லாத ஒரு இறப்பில்லாத பிறப்பில்லாத வாழ்க்கை அங்கே, அதுதான் வாழ்க்கை.
இங்கே அப்படி கிடையாது. பிறப்பும் இருக்குது, இறப்பும் உண்டு. இது வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, நீடு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. எனவே வள்ளுவர் நீடு வாழ்வார்னு சொன்னது அங்கே தான். பெருமான் திருவடியிலே வாழ்தல், அதுதாங்க வாழ்நாள். நீண்ட வாழ்நாள் என்றால் பிறக்காதன்னா, மீண்டும் பிறக்காத வாழ்நாள் என்று பார்க்கிறோம். அதன் பயனாகிய நீண்ட வாழ்க்கையும் அவளுக்கு விருப்பம் தருகின்ற இசை. தேவலெல்லாம் இசை பாடுகின்றவர்கள் பாட்டாயுன்றே அன்றி அவர்கள் கருத்திலே நிற்கும் திரு ஐந்தெழுத்தாயும் என்று மேலே மந்திரத்தில் கூறிய பயன்களை அளிப்பான். முன்ன என்னெல்லாம் சொன்னோம், ஐந்தெழுத்தினால என்னென்ன மந்திரம், அதாவது அங்கே இங்கே மேலே சொன்னது இல்லையா, அஞ்செழுத்தால் பூதம் படைத்தான் தாங்கினான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அங்கே பல பலன்களை ஐந்தெழுத்து சொன்னால் தருவான் என்று வருது. சிவபெருமான் தெள்ளமுதாய் ஆரவதுமாய் நிற்பது அறியாது, அது தெரிந்து கொள்ளாமல் கடலில் அமுதம் பெற விரும்பியது தேவர்களை அறியாமை என்ற குறிப்பு இப்பாடலில் அடங்குகின்றது. தேவர்களுக்கு அறியாமை, நான் நமக்கு ஒரு பெரிய அமுதமே இருக்கிறதா, வெண்ணெய் இருக்குது, ஏன் நெய் கலையணும், அதுபோல் ஆறாமுதமாக தெள்ளமுதாக பெருமான் இருக்கின்றான். அவனை விட்டுட்டு இன்னொரு அமுதத்தை தேடி போனாங்கன்னு அறியாமை அல்லவா என்று சொல்கிறார். அறியாமை என்ற குறிப்பும் இப்பாடல் அடங்குகிறது. தேவர்களும் தாம் விரும்பிய பயனை பெறுதல் திரு ஐந்தெழுத்தை ஓதியே என்பது இங்கு கூறப்பட்டது. அவர்களுக்கு மந்திரம் எது என்றால், மாடர்களுக்கு என்ன மந்திரமோ அதுதான் தேவர்களுக்கும். தேவர்களும் திருவைந்தெழுத்தை ஓதுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மேற்கோள் ஒன்று காட்டியிருக்கிறாங்க. ஞானசமுந்தர பாட்டு தான். மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன சென்றல் ஓம்பிய செம்மை வேதிற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று சொல்கிறார் இல்லையா. நாம் எப்படி அந்திகளை அந்த அஞ்செழுத்து சொல்கிறோமோ அதுபோல் தேவர்களுக்கும் அந்தியுள் மந்திரமாக இருப்பது என்று மந்திர நான்மறையாக இருக்குதுன்ற திருமொழியும் காண்க. அங்கே பாட்டில் எண்ணின்றி எழுத்து அஞ்சுமாகி நின்றான் வருகின்றது. அது தலைவனாக நின்றான் அர்த்தம். அவன்தான் தலைவன், அந்த எழுத்து அஞ்சுக்கும் அவன்தான் தலைவன். எனவே தலைவனாக நின்றான் என்ற பொருள்பட்டு விண்ணோர் அதனால் விரும்பி அடிதொழுகிறார்கள் என ஏய்த்து கொள்ள வேண்டும். ஏன் பெருமானை அடிதொழுகிறார், திருவடி ஏன் தொழுகிறாங்கன்னா அவன்தான் தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவனுக்கு நாம் அடிமை அல்லவா என்று திருவடியை விண்ணோர்களும் வணங்குகிறார்கள் என்றால், நல்ல விண்ணோர்கள் பெருமானை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற விண்ணோர்கள் எல்லாம் பெருமான் திருவடி வணங்குறாங்க. இல்லை இருக்கத்தே போதும் தேவலோகத்தில் இருந்துக்கலான்னு சொல்கிறவங்களாம் இந்திரனை வணங்குகிறார்கள். ஏன்னா அவன் தான் தலைவாங்க, இந்திரனை வணங்குறான்னு சொல்கிறாங்க. அது என்ன குறிப்புன்னா, பட்டினத்தார் எப்படி எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்கார பொழுது சோழ மன்னன் இடுப்பு கட்டிட்டு நிற்கிறாங்க இல்லையா, மன்னன் நிற்கிறான். என்னையா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களே, என்ன உங்களுக்கு இதனால் பலன் என்று கேட்டால் ஒரே சிரிப்பிட்டே சொல்கிறார். நீ நிற்க நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இல்லையா. எல்லாத்தையும் திறந்ததால் தான் நான் மண்டபத்தில் உட்கார்ந்துங்கிறேன், நீ எங்கிட்ட நிற்கிற. துறக்காமல் நான் பணத்தோடு இருந்தேன்னா, பெருங்குடி வாடகை நான் இருந்தேன்னா நான் நிற்கணும், நீ உட்கார்ந்துருப்பேன் என்று சொல்கிறதா இல்லையா. அதே போல் விண்ணோர்கள் வீடு பேர் தான் பெற வேண்டும் என்று பெருமானை வணங்கினால் இந்திரனை வணங்க வேண்டிய அவசியமில்லை என்ற குறிப்பு சொல்கிறார் இல்லையா. இல்லைன்னா வணங்க வேண்டியதாக இருக்கும், எழுந்தால் வணங்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வேளை இந்திரன் அப்படி உலா வர்ற பொழுது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க, தேவர் சொன்னால் என்னப்பா அவனா உட்காந்துருக்கான்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய இடங்க விட்டுடுவாங்க, அவங்க அங்கே போய் கும்பிட்றாங்க என்றால் இந்திரனே பயப்படக்கூடியதுதான். நான் தன்னுடைய தலைவன் அல்ல, நான் தலைவன் அல்லவனுக்கு பெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்ட விண்ணோர்கள் என்று பார்க்கிறோம். அதே தான் மக்களுக்கு நமக்கும் கூட அதுதான். நாமார்க்கும் குடியல்லோ நமனை எஞ்சோன்னு பாட்டில் ஏன் சொல்கிறார், அரசெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு கூட அரசனாக இருக்கலாம் எனக்கு, ஏன்னா நான் பெரிய அவர்கிட்ட இருக்கிறேன் என்று அரசனை மதியாமல் நாம் அடிமை இல்லை என்று எண்ணி பாடுறா இல்லையா நம்முடைய நாவுக்கரசர். அது என்ன காரணம் என்றால், மீளா ஆளாய் கொய்மலர்சே அடியனை புரிகணும், அவரை நாங்கள் சேர்த்திருக்கோம், எனக்கு அவர் தான் தலைவர் என்று சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் தேவர்களுக்கும் அதுபோல் தான். இந்திரன் தலைவன் அல்ல, தலைவனாக எண்ண மாட்டார்கள், எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் விரும்பி அடி தொழுகிறார்கள் என்று தலைவனாக இருக்கின்ற பெருமானை விரும்பி வழிபடுகிறார்கள் என்று அந்த பாட்டில் முடிகிறது. உண்ணும் மருந்தும் உலப்பிலு காலமும் பன்னுரு கேள்வின்றது பாட்டு இசை, பன்னுரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்று அமரர் விரும்பி அடிதொழ எண்ணின்று எடுத்தஞ்சுமாகி நின்றான் என்று முடியுது. சரி, அடுத்து 56வது பாட்டா, 56. ஐந்தின் பெருமையே அகலிடம் ஆவதும், ஐந்தின் பெருமையே ஆலயம் ஆவதும், ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும்,
ஐந்தின் வகை செய்ய பாலனும் மாவே. பாலன் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுக்கு அப்பா பக்கம்னு எழுதுவான், ஞாபகம் எனக்கு. உங்கள் பக்கத்தில் அவன் இருப்பான் என்று பக்கம் என்றார். பக்கம் இருக்கலாம், அதான் பால் பக்கம் போல் அதேதான். அதாவது தொடக்கத்தில் திருவந்திரத்தை தொடங்குற பொழுது ஒக்க நின்றானே உலப்பிலி தேவர் என்ற பாட்டில் பக்கம் நின்றார் அரியாபரமன் அப்படின்ற, பக்கம் நின்றார் அரியாபரமன்னா தேவரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் அறியாதவன், அவனுக்கு தெரியல என்று சொல்கிறார். ஆனால் பெருமானை நீங்கள் வழிபட்டால் அவன் நம்முடைய பக்கத்தே வருவான் என்று பார்க்கிறோம். அது ஐந்தின் பெருமை அகலிடமாவதுன்றார். அகலிடம்னா உலகம்னு அர்த்தம். பிரபஞ்சம் என்ற அந்த வடமொழி சொல்லுக்கு நாம் அகலிடம் என்ற வார்த்தையை சொல்கிறோம். நாங்கள் சொல்லியிருக்கிறேன், நம்ம சாத்திர உபரி சொல்லியிருக்கிறோம். அகலிடம் என்ற ஒரு சொல் அருமையான சொல்ல நம்ம சொல்கிறோம். அகன்ற இடம்னு ஒரு அர்த்தம். முதல்ல பிரபஞ்சம் என்ற வடமொழி சொல்லுக்கு விரிந்த இடம் என்று தான் அர்த்தம். ஆனால் விரிநீர் வியன் உலகம் என்று சொல்வாங்க. நம்ம தமிழில் சொல்கிற பொழுது விரிநீர் வியன் உலகம் என்று, வியன் உலகம் என்றால் அகன்ற உலகம்னு அர்த்தம். அது நாம் அடிக்கடி சொல்கிறோம். அந்த வகையில் பிரபஞ்சம் என்பதற்கு அகலம்னு சொல்லலாம், அகலிடம்னு சொல்லலாம். ஆனால் உள்பொருளாக அது என்ன அர்த்தம் வருதுன்னா, அகல வேண்டிய இடம்னு வருது, விட்டு போக வேண்டிய இடம்னு வருது இல்லையா? அகலிடம் என்று சொன்னால் இது வந்திருக்கிறோம், இது டெம்பரவரி தான், இதுக்கு போவதற்காக வந்திருக்கோம் என்றால் அது புகலிடம். புகலிடம் என்பது வேறு இருக்கிறது. போகா புகழ்னு சொல்கிறல்ல திருவருட்பயனில், அதுபோல் புகலிடம் என்று சொன்னால் மீண்டும் திரும்பி வராத புகழ் என்று சொன்னால் அதாவது பெண்களுக்கெல்லாம் பிறந்த வீடு அகலிடம், புகுந்து விடணும்னு சொல்கிற புக்கிடம், அதுதான் அங்கே போயிடும். அந்த மாதிரி நமக்கெல்லாம், அந்த உயிர்களுக்கெல்லாம் அதுதான் புகலிடம். அங்கே சென்றால் மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்கும். ஆனால் அந்த அகலிடம்ன்ற வார்த்தைக்கு அப்படி நம்ம தமிழ் அப்படி அர்த்தம் வருகிறது. ஆனால் உலகம் நிலை பெற்றிருத்தலும் கல் முதலியவற்றால் கட்டப்பட்டு அமைந்த இடங்கள் சிவபெருமானது அருள் நிலையங்கள் ஆதலும் ஆலயமாவதும். உலகத்தை படைக்கிறான் பெருமான், ஆலயத்திலும் அவன் குடியிருக்கிறான் என்று ஆலயத்தை நமக்காக கட்டச் சொல்லியிருக்கிறான் என்று. அதனால்தான் இந்த மட்டிட்ட புண்ணியங்கானலுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்கிறது. அப்போ ஆசா ஞான சம்பந்தம்லாம் இருந்தாங்க. அப்போ இப்போ சேக்கடார் ஆராய்ச்சி மையம் நடக்குது இல்லையா, இப்போ நடக்கிற இடம் வேடவா இருக்குது. அப்போ ராணி சீதையால் தான் நடக்கும் ஆண்டுதோறும். அப்போ இந்த மட்டிட்ட புண்ணியங்கானலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஒரு உறுப்பினர், அவர் பெரிய டாக்டர், என்ன நல்ல சிவராஜன் பேர், ஒரு பேர், நல்ல கார்டியாலிஸ்ட், புதுப்பாளையம் தான், நம்ம ஊர் தான், அந்த பக்கம்தான். அவர் தான் கிளப்பினார். இந்த மட்டிட்ட புண்ணியம் காணல் என்று இருக்குது, இந்த மேடையில் நீங்கள் யாராவது அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் எனக்கு ஒரு வேண்டுகோளாக, வரவேற்பு வச்சுட்டு வேண்டுகோளாக சொன்னார். என்ன அவர் சொன்னார்னா, கட்டிட்டம் கொண்டான் கவாலிச்ச மரம் தான் இருக்குது, அந்த பாட்டுக்கே எனக்கு அர்த்தம் புரியல என்று. மட்டிட்ட புண்ணியம் காணல் வடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சிரமரம் தான், ஒட்டிட்ட பண்பின் ஒரு திறபல் கடத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதையோன்னு வருது இல்லையா? அப்போது அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொன்னாங்க, நானும் ஒன்று சொல்ல, என்ன எனக்கு நான் இருந்தேன்ல, நீங்கள் இன்னும் சொல்ல சொன்னாங்க, நானும் சொன்னேன். இல்லை எனக்கு அப்படி படுகிறதுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஞானசம்பந்தருடைய பாட்டில் இஷ்டம் என்பதற்கு இட்டம்னு பாடுறார். இஷ்டபிரீஸ்வரர் இஷ்டதெய்வம்னு பாடுறார். இஷ்டம் என்பது இட்டம்னு வரும், நஷ்டம்னா நட்டம் வருவது போல இஷ்டம் என்றால் இட்டம்னு வரும். மட்டிட்ட புன்னையம் காணல், மட்டும்னா தேன் அர்த்தம். தேன் நிரம்பி இருக்கின்ற புன்னையம் காணல், அது நெய்தல் நிலம், புன்னை மரம் நிறைய இருக்கின்ற இடம், அது காணல் இடம். காணல்னா நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும். மட்டிட்ட புன்னையம் காணல் அங்கே, அது மயிலாப்பூர். மடமயிலை சொல்லிட்டாரு. அந்த மடமயிலைன்னு சொல்கிற பொழுது ஒரு குறிப்பு அவர் சொல்கிறார். உமையம்மை மயிலாக பூசித்தார், இளமையாக இருக்கிற மயிலாக பூசித்தாலும் ஒரு அர்த்தம் அதில் வருகின்றது, மடமயிலின்னு வருது. இல்லை மடங்கள் நிறைந்திருக்கிற மயில்னு சொல்லலாம், அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக மடமயிலின்னு பாடுறார். மயிலைன்னு சொன்னால் மயிலாப்பூர், அது தெரியுது. அடுத்தவர் என்ன சொன்னார், கட்டிட்டம் கொண்டான்னு வருது இல்லையா? தமிழில் கட்டிடம்னு வரலாம். கட்டிடம் என்ற சொல்லை ஒரு இட்டு போட்டு வலித்தல் விகாரமாக கட்டிட்டம் கொண்டான்னு சொல்லலாம். கட்டிட்டம் சொன்னால் கட்டிடம் என்று தான் அர்த்தம், அப்படி வரலாம். நான் அதை தான் சொன்னேன் முதல்ல. வலித்தல் விகாரமாக கட்டியிடம், அது கட்டிடம், அது கட்டிட்டம்னு சொல்லலாம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால், கட்டு என்றாலே கட்டப்பட்டது தான் அர்த்தம். பூஜை கட்டு, அந்த கட்டு, வாசல் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டப்பட்ட இடம். அந்த கட்டப்பட்ட இடம் என்பது கோயில்.
மடமையிலே கோயில் இருக்கிறது, கட்டப்பட்டது. இஷ்டம் கொண்டான் என்றால் அந்த ஆலயத்தில் விரும்பி இருக்கின்றான் என்று கட்டிட்டம் கொண்டான், அந்த இஷ்டமாக கொண்டிருக்கிறான், இடத்தை கொண்டிருக்கிறான், கபாலீஸ்வரம் அமர்ந்தான் என்று நாம் ஏதோ ஒன்று சொன்னோம், மற்றவங்களும் சொன்னாங்க. அந்த மாதிரி இங்கே சொல்கிறாரு. கல் முதலியவற்றால் கட்டப்பட்ட இந்த இடங்களை பெருமான அருள் நிலையங்களாக ஆகின்றது. நான் இதுக்கு தான் உங்களுக்கு நேரம் இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிவஞான சித்தியார் பாட்டு அவங்க எழுதியிருக்கிறேன். அது ரொம்ப அருமையான பாட்டு, அது சொல்லணும் தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அதுக்கு நேரம் இருக்காது, பார்ப்போம் பின்னால். அது என்னென்னா, கல், செங்கல், கருங்கல் போன்றவற்றால் கட்டப்பட்ட ஒரு இடத்தையே பெருமான் ஆலயமாக கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். அது இல்லாமல் நமக்கு உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் வேற சொல்லுகிறோம். பெருமானுக்கு ஆலயம் என்று சொன்னால் எது விருப்பமான இடமோ என்றால், வெளியில் இருக்கிற புற ஆலயமாகவும் இருக்கலாம், சிவாலயமாகவும் இருக்கலாம், அல்லது நம்முடைய உள்ளவமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறான் பெருமான் என்று பார்க்கிறோம். அதனால் ஆலயம் என்ற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம். சில பேர் அதை எழுதுகிறாங்க, ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம்னு சொல்கிறாங்க. அது அல்ல. ஆ என்றால் ஆன்மா என்ற சொல் அர்த்தம் வராது. ஆன்மா ஆன்னா ஆன்மான்னு அர்த்தம் கிடையாது. இந்த லயம் என்ற சொல் வடமொழியில் ஒரு ஆ என்று முன்னொட்டு வரும், முன் எழுத்து வரும். இராமன்னு சொல்லாமல் ராமன் சொல்ல முடியாது. இராமன் ஈ போடணும் இல்லையா, அந்த ஈக்கு அர்த்தம் கிடையாது. அதுபோல் லயம்னு சொல்லாமல் பிரளயம்னு சொல்லலாம், அது ஆலயம்னு சொல்லலாம். அந்த ஆ என்பது முன்னொட்டு, ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு ஒட்டு தான் அது. அந்த லயிக்கின்ற இடம், பெருமான் லயிக்கின்ற இடம் என்றால் ஒடுங்குகின்ற இடம். அது பெருமான் அங்கே இருக்கிறான்னு சொல்லி ஆலயத்தை பற்றி பெரிய விளக்கங்கள் எல்லாம் நம்ம இருக்கிறது சிவஞான சித்தியார். அதுதான் ஒரு பாட்டு போதும் தான் எடுத்துருக்கிறேன். அது இந்த வகுப்பில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று முதல்லையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பொழுது ஆலயத்தில் தொட வேண்டும்ன்றாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாத குழந்தைகளுக்கு அது சொல்கிறதுல அறிவுப்படுத்துவது போலவே, எல்லாம் தெரிந்த சாத்திரம் இருக்கு இல்லையா, சாத்திரம் அடிக்கிற சிவஞான போரத்தில் ஆலயம் தானும் அரணெனத்தோடுமே என்று அங்கே ஆலயத்தை சொல்கிறாங்க, ஆலய வழிபாட்டை சொல்கிறாங்க. அதாவது உயர்ந்த நிலையிலே, மெஞ்ஞான நிலையிலே நீங்கள் படிக்கிற சாத்திரங்களில் கூட அந்த வாசனை தாக்காமல், மலவாசனை தாக்காமல் இருப்பதற்கு ஐந்தெழுத்து ஓத வேண்டும், ஆலயத்தை தொழ வேண்டும், அடியார் கூட்டத்தோடு இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ ஆலயம் எவ்வளோ மிக முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு திருமந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயங்களை பற்றி சொல்கிற பொழுது, நம்ம திருமறை அருட்பணியில் பேசும்போது ஞாபகம் எனக்கு, திருமந்திர சிந்தனை பேச சொன்ன ஞாபகம். நீங்கள் ஆலயம் கட்டலாம், உங்கள் செலவில் கட்டலாம், ஆனால் ஆலயத்துக்குன்னு கட்டிட்டு அந்த காசு செங்கல்கள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு செங்கலை வீட்டு எடுத்து போயிடக்கூடாது. நம்ம தான் பணம் கொடுக்குறோம், நாம் தான் கோயில் கட்டுறோம், அது கோயில் தானே கட்டுற, அதை ஏன் எடுத்து போகிறேன், அது கோயில் சொத்து. கோயிலுக்குள்ளே என்று நீங்கள் வரைந்து விட்டால், எண்ணி விட்டால் அங்கேருந்து போகக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறார். அவர் தான் சொல்கிறார், ஸ்தாபிக்கிறாய், ஒரு கோயிலை ஸ்தாபிக்கிற, நீ தான் ஸ்தாபிக்கிற, ஆனால் அதில் ஒரு செங்கல் எடுத்து, நான் சொல்கிறாரு, செங்கலை நீ எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சின்னா அது பாவம்ன்ற, அது பெருமான் ஆலயத்தை இடித்த பாவம் உனக்கு சேரும் திருமந்திரம் அவ்வளோ தூரம் சொல்கிறார். எனவே அப்படி அவள் ஆலயத்தை பற்றி அவ்வளோ விளக்குறாங்க இல்லையா. அப்போ அதனுடைய சிறப்பு என்னென்றால் பெருமான் ஆலயமாக அங்கே இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். அதை இங்கே சொல்கிறார், பாட்டில் சொல்கிறார். ஐந்தின் பெருமையே அகலிடம்னார். உலகத்தை படைத்திருக்கிறான், பல பல இடங்களை படைத்திருக்கிறான், எல்லா இடங்களிலும் தானே பெருமான் இருக்கின்றான். இருந்தாலும் தான் இருக்கின்ற இடம் என்று ஒரு இடத்தை அவன் சொல்லுகிறான், அது ஆலயம். இங்கே வந்து நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லுகிறான். நாம் அது தெரியாமல் அங்கே போனதான் சாமியா, இங்கே இல்லையா சாமின்னு கேட்குறான் இல்லையா. சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, கோயிலுக்கு போகிற சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சாமியாக இருக்கிறான் என்று வேடிக்கையாக சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த காலத்துலாம் விளக்கேற்றாமல், விளக்கெல்லாம் போனால் போலீஸ்காரன் சைக்கிளை பிடிச்சிடுவான், சைக்கிள் பிடிச்சிடுவான் அந்த 6 மணின்னா. அந்த மாதிரி ஒருத்தர் போகிற பொழுது நைட்டில் போகிறான், அந்த லைட்டெல்லாம் ஒன்று பிடிச்சிட்டான் போலீஸ்காரன். என்னப்பா இது விளக்கெல்லாம் போகிறேன், என்ன அவன் என்ன பண்ணான், இதோ இருக்கிற விளக்கு இருக்குது, இது ஏன் விளக்கு, எல்லாம் தான் விளக்கு இருக்குது, ஏன் இது விளக்குன்னு கேட்டானா. அப்படியாப்பா சரிதான் பண்ணு, உடனே என்ன பண்ணான், எல்லாம் 2 டைலையும் காற்று பிடிங்கிட்டான். என்ன ஊரில் தான் காத்திருக்க போ என்று சொன்னான்னு சொல்கிறான் இல்லையா. விளையாட்டா பைத்தியக்காரத்தனமாக வாதம் பண்ணால் இப்படி தான் அவஸ்தைப்படணும் இல்லையா. அந்த மாதிரி பெருமா எல்லா இடத்துல தான் இருக்கிறான், நான் ஏன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். பெரியவங்க எப்படி வைத்திருக்க, வெளிப்படுகின்ற இடம் என்று ஒன்று உண்டல்லவா, அதை பார்க்கணும். அதுக்கு தான் பாட்டு சொல்கிறாங்க, பசுனுடைய உடம்பில் எல்லா இடத்துலையும் பால் இருக்கலாம், கறக்க வேண்டிய இடம் ஒன்று தான் அங்கே தான் வெளிப்படுகின்றது என்று பார்க்கும்.
அதுபோல் ஆலயத்திலே பெருமான் வெளிப்படுகின்ற இடமாக இருக்கிறான். அங்கே அப்போ ஆலய வழிபாடு மிக முக்கியம் என்றுதான் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு சொல்லிட்டு, ஆலயம் தொழுவது என்றால் நீங்கள் அன்னை பிதாவும் வீட்டில் இருக்கிற தெய்வம் வீடு, ஆனால் ஆலயத்தில் ஒன்று இருக்கு இல்லையா என்று ஆலயம் அங்கேயும் ஒரு தெய்வம் இருக்குன்னு குறிப்பாக ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு சொன்னான்னு பார்க்கும். அதனால் ஆலயம் ஒரு குறிப்பிட்ட இடம் ஆதலும் அந்நிலையங்களில் அவன் விளங்கி நின்றுன்னு இருக்குல்ல, அதுதான் விளக்கம் கொடுத்துருக்க. பின்னால் பாட்டு வரும். அந்நிலையில் அவன் விளங்கி நின்று வேண்டுவார்க்கு வேண்டுமென வழங்குதலும் திரு ஐந்தெழுத்தாலே ஆகும். மந்திரம் தான், மந்திரத்தினாலே சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன குறிப்பு என்று சொன்னால் பின்னால் வருது பாட்டில். பூஜை செய்கிறோம் இல்லையா, நம்ம பூஜை செய்கிற பொழுது ஆன்மார்த்த பூஜை செய்கிறோம். ஆன்மார்த்த பூஜை செய்ய முடியாத பொழுதோ அல்லது செய்ய நமக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லாத பொழுதோ அதற்காகத்தான் பரார்த்த பூஜைன்னு வைத்திருக்காங்க. பழைய முன்னோர்கள்லாம் கோயிலை கட்டி அதுக்கு தான் காரணம். எல்லாரும் ஆன்மார்த்த பூஜை தான் கோயில் அவசியம் கிடையாது, வீட்டிலே பூஜை எல்லாராலும் முடியாது, ஆன்மார்த்த பூஜை செய்ய முடியாது. அது முறைப்படி குரு தீட்சை எல்லாம் பெறணுன்றதுனால தீட்சை பெறீங்களோ பெறலையோ பரார்த்த பூஜையாக நீ கோயிலுக்கு போனால் உங்களுக்காக ஒரு குருக்கள் அங்கே இருக்கிறார், அவர் தீட்சை பெற்றவர், உங்கள் சார்பிலே அந்த அர்ச்சனை செய்துடுவார். அது நீங்கள் செய்த மாதிரி தான் அர்த்தம் என்று நம்ம வைத்திருக்கிறோம், பார்க்கிறோம். இப்படி வைத்து ஆலயத்தினுடைய விளக்கத்தை கேட்டால் நான் போக மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் அங்கே விளங்கி நிற்கின்றான் பெருமான் என்று பார்க்கிறோம். அது நாம் மூவருடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னங்க போய் கோயிலில் கும்பிடணும் இருக்குது, அவர் தான் நேராக பார்க்குறாரு, பேசுகிறாராச்சே. இருந்தாலும் அந்த ஊருக்கு போன உடனே எப்போ போய் பார்க்க போகிறோம் பெருமானின் பார்ப்பதும் விட்டு பிரிவதற்கு இப்போ நான் எனக்கு அந்த அன்பில் எனக்கு ஒரு அந்த பாவனை எனக்கு வந்தது என்னென்னா, இப்போ இது போயிருந்தேன், திருக்கோவிலூர் போயிருந்தேன், பேச கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு 2 நாள் இருந்தான் இல்லையா, மறுநாள் காலையில் ஒன்றும் வேலை கிடையாது. ஆஹா பரவாயில்ல கோயிலுக்கு போகலாம் இல்லையா என்று வருது இல்லையா, உடனே கோயில் போய் தரிசனம் பண்ணுறது எனக்கு என்னன்னா, நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு அங்கே பார்த்து நமக்கு தெரிஞ்ச அனுகிறாரு அந்த பாவனை நமக்கே வருதுன்னு சொன்னால், ஏன்னா அவர் நமக்கு தெரிஞ்சவர், அங்கே எல்லாம் புதுசாக இருக்கு, மற்றெல்லாம் புது ஆட்கள், இவர் நமக்கு தெரிஞ்சவர் இல்லையான்னு போய் வாங்குறோம் இல்லையா. அதுபோல் அவனை பார்க்கணுன்னா எல்லா தலங்களிலும் போய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஈசை என் நேசை இது என்கொள் சொல்லாயின்னு பாடுறார், திருவள்ளுவரில் பாடுறார். விண்ணிழி கோயில் விரும்பியது, அவர் சீர்காழிக்கு வர விரும்புகிறார் ஞானசம்பந்தர். ரொம்ப நாள் ஆகி போச்சு, பார்க்கணும். அதுக்காக போய் பர்மிஷன் கேட்க போகிறாரு வீழிமலையில். வீழிமலைக்கு பர்மிஷன் கேட்க போனால் பெருமான் வீழிமலை பெருமான் சீர்காழி பெருமான் தெரிகிறார். இது என்ன பெருமானே ஈசையன் நேசை கொண்டு சொல்லாய் என்று புகழின் நிலாவிய புண்ணியனே ஈசையன் நேச இமையாத முக்கன் ஈசையன் நேசன்னு பாடுறார் என்றால், அப்போ அவங்க எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை விரும்பி வழிபட்டுறாக்காங்க இல்லையா. அப்போ ஆலயம் என்பது எவ்வளோ முக்கியமான ஒன்று. அதான் ஆலயமாவதும் என்று சொன்னார். இனி திருவைந்தெழுத்தினாலே அல்ல மந்திரத்தினாலே சொல்லணுன்றார். அதான் அந்த திருவைந்தெழுத்தாலும் சொல்கிறது என்ன காரணம் சொன்னால், அதுதான் சொல்ல வந்தேன். ஆன்மார்த்த பூசைகளே மந்திர நியாசங்கள் என்று உண்டு. அந்த இலிங்கத்தை பூஜிக்கிற பொழுது மந்திர நியாசமாக சொல்லி பூஜிப்பது, அதுதான் பரார்த்த பூஜையில் அவங்களும் செய்கிறாள் பார்க்கிறோம். அதனால் திருவைந்தெழுத்துனார். இனி அதன் வகை பலவற்றையும் அறிந்து ஓத, 5 எழுத்துடைய வகையெல்லாம் பல வகை இல்லையா, தூல பஞ்சாட்சரம் சூக்கு பஞ்சாட்சரம் என்று பல வகையான மந்திரங்களை அறிந்து ஓத அப்பெருமான் அங்கனம் ஓதுவாரது பக்கம் எப்பொழுதும் இருப்பான். பாலனும் ஆவான் என்றால், பாலன் என்றால் பக்கத்திலே இருப்பான் என்ற அர்த்தம். அவர் பொதுவாக பாடுறார். பரிபாலன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பரிபாலன் என்றால் காப்பாற்றுவன் அர்த்தம். லோகபாலர்கள் என்று அரசனை சொல்ற பொழுது லோகபாலர்கள் என்றால் உலகத்தை காப்பாற்றுவர்களை அரசர்களை லோகபாலன் சொல்வாங்க. பெருமான் பரிபாலனம் செய்கிறான் என்றால் நம்மை பாதுகாக்கிறான், பரிந்து பாதுகாக்கிறான் அர்த்தம். நேபாள் பால் இருக்கு அந்த பக்கம் நேபாள் அதான் நேனா நேயம்னு ஒரு அர்த்தம் இல்லையா. நேயத்தேன் என்ற நிமலனடி போட்டி, நே என்றால் தமிழ் சொல்ல நே என்ற ஒரு எழுத்துக்கு அன்புன்னு அர்த்தம். இப்போ தா வா போல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியை சொல்கிற பொழுது 42 எழுத்தில் நேன்னு சொன்னால் அது அன்புன்னு அர்த்தம். அதில் தான் நேயம்னு வருது நமக்கு, அது நேசம்னு சொல்கிறோம். அதான் அதான் அகலிடம் உலகம் என்பது உயிர்களை என்றார். அவை நிலைபெறுதல் என்பது எப்படி என்றால், அகலிடம் என்பது உலகம்னார், உலகம்னா உயிர்களை சொல்கிறாங்க. அது நிலைபெறுது எப்படி என்றால், வானின்று உலகம் வழங்கி வருதலா என்பது போல கொள்க அப்படின்றார். அந்த திருக்குறள் எடுத்துக்காட்டி விட்டாங்க, அது போல கொள்கைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம தான் அது விளக்கம் கொடுக்கணும் இல்லையா. வானின்று உலகம் வழங்கி வருதலால் வருதல் இல்லையா. இந்த வழங்குதல் என்று சொன்னால் உயிர்களெல்லாம் நிலைபெறுதல்னு எழுதுகிறார் பரிமையாளர்கள். உயிர்கள் அழியாமல் நிலைபெறுவதற்கு என்ன காரணம் என்றால், அது என்ன காரணம் என்றால் மழை,
மழை பெய்கிறது. வானின்று உலகம் வழங்குதல் என்றால், உலகம் வழங்குவதற்கு உயிர்கள் எல்லாம் நிலைப்பதற்கு எது காரணம் என்றால் வானின்று வருகின்ற மழை வருதலால், வானின்று மழை வருதலால் சொல்கிறாள் இல்லையா, அதுபோல் வைத்துக் கொள்கின்றார். உலகம் என்பது உயிர்கள் நிலைபெறுதல். அந்த உயிர்கள் எப்படி நிலைபெறுதல் சொன்னால் பெருமானுடைய அருளாலே என்று அப்படி வைத்துக்கொள்ளும். மழை பெய்தால் எப்படி உயிர்கள் வாழ்கின்றதோ அதுபோல் அருளாலே உயிர்கள் வாழ்கின்றன என்று வைத்துக் கொள்கின்றார். ஆலயம் ஆவது என்றது ஆலயமாவது என்று எழுதுகிறார். ஆலயம் ஆவது என்றது இல்லையா, அது அவனிடம் இவ்வளோ சொல்வார். நாம் தான் இந்த ஆலயம் என்பதற்கு ஒரு சிறப்பாக ஒரு சொல்லிட்டோம். ஆலயம்னா பெருமான் இருக்கின்ற இடம் சிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டோம். வடமொழியில் ஆலயம்னா ஒரு இடம் தான் அர்த்தம். அவன் வஸ்திராலயம் அவன் சொல்கிறான், துணிக்கடைக்கு வஸ்திராலயம் தான் அவன் சொல்கிறான், பார்க்குறோம் ஆலயம்னு சொல்கிறான். காரியாலயம் ஆஃபீஸுக்கு காரியாலயம் என்று, போஜனாலயம் எல்லாத்துக்கும் ஆலயம். ஆனால் ஒரு இடத்துக்கு ஆலயம் சொல்லிட்டான். நாம் அந்த ஆலயத்துக்கு பெருசாக சிவாலயம் தான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. நான் கூட வஸ்திராலயம் கூட போட்டிருப்பாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் அவ்வளோ சிறப்பு கொடுக்க கிடையாது. ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நான் துணி கடையான்னு போகிறேன்னு கேட்க மாட்டோம் நம்ம, அது நமக்கு அர்த்தம் கிடையாது. ஆலயம்னா பெருமான் தான், அது அந்த ஆலயத்துக்குள்ளே சிறப்பு பண்ணுறோம். அதனால் அவர் என்ன பண்ணார், இங்கே ஐந்தின் வகை ஆலயம் ஆவதும்னார். ஐந்தின் பெருமையே ஆலயம் ஆவதும்ன்றார் இல்லையா. ஆலயம் ஆவது என்றது ஆலயம் ஆவது என்று வாருந்தார். இப்போ என்ன சொல்லுவோம், நெருப்பு நினைடானும் சொல்கிறோம்ல பேச்சு வழக்கில். நெருப்பு நினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விளையாடாத, அதில் நெருப்பு தானே விளையாடாது. நெருப்பு எப்படி ஜாக்கிரதையாக கையாளணுமோ அதுபோல் கையாள் என்பதற்கு நெருப்பு நினை அப்படின்றான். இந்த நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி இருக்காரு, அவரை போய் ஒரு நடிகன் இல்லை பார்க்க போயிருக்கிறார். அவங்ககிட்ட ஒரு நாய் இருக்குதான், அதுதான். அவர் சும்மா இல்லை, இந்த நாய்க்கு என்ன பேர் வச்சிங்க, நாய்க்கு என்ன பேர் வைக்கிறது, நாய் தான் அப்படின்னாராம். அதுக்கு நாங்கள் பேர் வைக்கிறது நாய் தான் அப்படின்னாரு. அது எப்பவுமே நாய் தானே பேர் வைக்கிறது, அதை கூட தமிழாக சொன்னார் அந்த ஆள் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், ஆலயம்னா ஆலயம் தானே, அது என்ன ஆலயத்தில் ஆலயம்னா என்ன என்றால், நெருப்பை எப்படி ஜாக்கிரதையாக பாதுகாத்து அதை கையாளுகிறோமோ அதுபோல் ஆலயம் ஆவது என்றால் மந்திர ஞாசங்களாலே நாம் வழிபடுவதாலே அது உயர்ந்த ஒரு பொருள் பெருமான் அங்கே இருக்கிறான் என்று எண்ணுவதாலே அது ஆலயமாகும். இல்லைன்னா வெறும் கட்டடம் தான், கல் தான். அதுக்கு ஏன் 12 வருஷம் கும்பாபிஷேகம் என்றால் தெய்வ சாநித்தியம் மாந்திர சாநித்தியம் இருக்கணும். அந்த மந்திர சாநித்தியத்துக்காக நாம் அந்த ஆலயமாக ஆக்குகிறோம் அல்லவா என்று சொன்னால், கட்டிடங்களாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு புனிதத்துவம் என்று சொன்னால் மந்திரங்களால் தான் அதற்கு நியாசம், மந்திர நியாசம் செய்து தான் நாம் செய்கிறோம் என்று பார்க்கிறோம். வீட்டை விட நினைக்கிறான்ப்பா, படிப்பான்றானப்பா சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறார். ஆலயமாவது என்றது ஆலயமாவது என்றவாறு ஆலயமாவதுன்னா ஏன் ஆலயமாகிறதுனா இதெல்லாம் காரணம். இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஆலயமாகும். சார்ந்தாரை காத்தல் தலைவர்கள் என்ற முறையில் சிறிதும் வடிவாதவன் என்பார் சிவபெருமானை அறவோன் என்றார். அந்த பாட்டில் அறவோன் வருது. ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கம்னு பெருமானுக்கு அறவோன் என்ற வார்த்தை வருது, அரவான் என்ற வார்த்தை உண்டு. வள்ளுவர் அறவாழி அந்தணனே சொல்கிறார், பார்க்கிறோம். அது என்னன்னா அது சொல்கிறார், சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் என்றால் அதை மேற்கோள் காட்டுறாங்க. நீங்கள் படிக்கிற பொழுது சாத்திரங்களையும் வருது தோத்தலையும் வருது. அப்புறம் பாடுறார், சார்ந்தவரை காப்பது தலைவர் கடன் என்றால் நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், அப்போ சாரவில்லை என்றால் காக்க மாட்டானா என்று நம்ம நினைக்கிறோம். அதான் உடனே கேள்வி வருது, பெருமானை சார்ந்தால் தான் தருவானா? நீங்கள் தானே சொன்னீங்க அவன் எல்லாருக்கும் பிள்ளை எல்லாருக்கும் அப்பா தானே நீங்கள் சொன்னீங்க, நாம் அவனை சார்ந்தால் என்ன சாராவிட்டா என்ன என்று கேட்குறாங்க இல்லையா. அதுக்கு என்ன பதில் என்பதை அவங்க எழுதியிருக்காங்க அந்த பாட்டில். சார்ந்தாரை காத்தல் தலைவர்கள் என்ற சிவஞான போதமாக இருந்தாலும் சரி, திருவருட்பயனியாக இருந்தாலும் சரி, அப்பர் பெருமான் பாட்டிலையும் இதெல்லாம் வருகின்றது. நலமிலன் நன்னினார்க்கெல்லாம் அந்த பாட்டு வருது இல்லையா, அதுதான். சலமிலன் சங்கரன் என்று வருது இல்லையா. அது என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் பெருமானை சார்ந்தால் உங்களுக்கு ஆகார்மிய வினை இல்லை, உங்களுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் நீங்கி போய் எல்லாரும் பொதுவாக எண்ணுவீங்க, இருவரை ஒப்பு விரைந்து வந்துவிடும். ஆனால் உங்களுக்கு ஆகார்மியம் கிடையாது. சாரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஆகார்மியம் வரும். எனவே சார்ந்தாரை காத்தல் என்றால் ஆகார்மியத்திலிருந்து காத்தல். சாராதாரை காக்க முடியாது என்றால் ஆகாயத்திலிருந்து காக்க முடியாது, ஏன்னா அவனை சாரவில்லை நீ என்று, அதுதான் அர்த்தம். எனவே அவன் அறவோன், அவன் நேர்மையானவன், தன்னை சார்ந்தவருக்குத்தான் தருவான், சாராதவனுக்கு தண்டிப்பான்னு கிடையாது. அப்படி தான் சொல்லணும். தன்னை சார்ந்தால் காப்பான், சாராதவர் தண்டிப்பான்னு சொல்லணும். தண்டனை சொல்ல, நீ என்ன வினையறியோ அதை அனுபவின்னு சொல்லிட்டார்.
உனக்கு இருவினை வெறுப்பு வராது, விருப்பு வெறுப்பினால ஒரு வினை வரும், அந்த ஆகாரமியத்தை அனுபவின்னு சொல்கிறானே தவிர அவன் வந்து அங்கே காப்பாற்றுவது கிடையாது, ஆகாரமியத்தை நீக்குவது கிடையாது. ஆனால் அவன்தான் தலைவர் என்று நீங்கள் சொன்னால் அவன் ஆகாரமியம் ஏறாது என்று. அது முக்கியமான பாட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, அது விளக்க நேரம் இல்லை நமக்கு. திருக்கழுக்குன்ற பதிகம். திருக்கழுக்குன்ற பதிகத்தில் அந்த காட்டினாய் வந்து கணக்கிலா திருக்கோலம் காட்டில் பிணைக்கிலாத பெருந்துரைப்பமான ஆரம்பம். உனக்கிலாத வித்து மேல் விளையாமை என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு பாடுறான் இல்லையா. அந்த உனக்கிலாத வித்து என்பதுதான் ஆகாரமியம் வளராமல் செய்வது என்று எழுதுகிறாங்க உரையில். எனக்கு ஆகாரமியத்தை செய்யலை. இதுபோல உனக்கிலாத வித்து என்றால் காயப்போடாத விதை முளைக்காது என்றால், காயப்போட்டால் அது விலை முளைக்கும். ஆனால் பெருமானையினுடைய வினை என்ற விதை இருக்கு இல்லையா, அதை நீ காயப்போடலை, உனக்கிலாமே உனக்கில்லை, உனக்கான காரணத்தினால் அது மேல் விளையாது, ஆகாரமியம் வராது என்று ஆகார்மிய வினைக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறார் மாணிக்க வாசகர். அப்போ அங்கே தான் எழுதுறதா ஞாபகம். பொதுவாக சஞ்சிதத்தை சொல்கிற பொழுது அது வருத்த விதைன்னு சொல்லுவாங்க. வருத்த விதை போல என்றால் சஞ்சிதம், அது அங்கே முளைக்காது, வராது, பிரார்த்த முடியாது. வருத்த விதை போல் சஞ்சிதம் கெட்டு போகும். ஆனால் ஆகார்மியத்திற்கு உனக்கிலாத வித்து காயப்போடாத விதை என்று சொல்கிறார் மாணிக்க வாசகர் என்று எழுதுகிறார். அதுபோல் நமக்கு செய்கிறார். சார்ந்தாரை காத்தல் என்பதில் என்னும் முறைமையில் சிறிது வழுவாது என்பதால் சிவபெருமானை அறவோன் என்றார். அப்புறம் இங்கே செய்தல்னு வருது. ஐந்தின் வகை செய்ய செய்ய என்பது செய்தல் என்றால் இங்கே ஓதுதல். பால் என்றால் பக்கம், பாலன் என்றால் நம்பாளன் என்று வருது. நம்பக்கம் அல்லவா என்று பெருமான் நம்பெருமான் என்று பாடுறாங்க இல்லையா, இந்த நம்பாளன். இவனை இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இவனை பன்னால் அழைப்பொடியார் என்று எதிர்ப்படுமே, எங்குற்றா என்ற போது இங்குற்றேன் என்கின்றாயே, தோன்றா துணையை இருந்தரன் தான் தன்னடியவங்களுக்கு ஆரூர்தம் அருகிருக்கு விதியின்றி அறவிருக்க மரம்பிலைக்கு கொண்டவாரே என்பன முதலிய திருமொழிகளை நோக்கி அறிகன்னு அப்பா இதெல்லாம் சொல்கிறான். பெருமானை சார்வது எப்படி என்பதற்கு இந்த பாட்டெலாம் சொன்னாங்க. இவனை பன்னால் அழைப்பொடியான அவனை எரிச்சல் பட வைத்து பெருமான் அருள்வது. எங்குற்றா என்ற போதிலிருந்து நமக்கு தெரிஞ்ச பாடு. சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயேன் எங்குற்றாய் அங்கத்தை மண்ணுக்காகின்ற பாட்டில் இறக்கிற பொழுது உன்னை நான் நினைப்போன்னு நினைக்க மாட்டோம், இப்போயே சொல்லி வச்சுறேன்ட்டேன். இதுதான் அவங்க வைஷ்ணவத்தை சொல்கிறாங்க. அப்போதைக்கு இப்போதே சொன்னேன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு அப்போ சொல்ல முடியாது, நாராயணன் இப்போயே சொல்லிடுறேன்றாங்க இல்லையா. இது அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. அது நான் சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன்ற. நம்ம அப்பர் பெருமான் பாட்டார். அங்கத்தை மண்ணுக்காகி 67 வைத்து பாட்டில் சொல்கிற பொழுது சங்கொத்த மேனி செல்வா நான் பாவியே உன்னை பாவிக்க முடியல என்னால். சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் அந்த கடைசி நேரத்தில் சொல்ல முடியாமல் போகலாம். எங்குற்றாயின்னு கேட்குறது இங்குற்றே நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்லு என்று பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றார் இல்லையா, அதை சொல்கிறார். தோன்றா துணையாக இருந்த வார்த்தை நம்மனா அடிக்கடி நினைக்க வேண்டியது. இன்றாலுமா எனக்கு என்ன பாட்டில் தோன்றா துணையாய்த்தான் பெருமான் நமக்கெல்லாம் இருக்கான். துணையாக இருக்கிறான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. துணையாக இருக்கிறான் சார், எங்கே சார் காணனா உனக்கு அவன் கண்ணுக்கு எதிர்வானா, அவன் தோன்றா துணையாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். தோன்றா துணையை இதுபோல் என்று சொல்கிறதுக்கு காத்தல் சொல்லுக்கு சொல்லுவார் சிவஞான சுவாமிகள். இப்போது ஒரு குடும்பத்தை வச்சுக்க, பெருமானை விட்டுருங்க, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோன்னு வச்சுக்கணும். நம்ம எல்லாம் குடும்பத்தை காப்பாற்றுறோம், ஒன்றும் கிடையாது, காப்பாற்றுறோம். எப்படி காப்பாற்ற? கூடவே இருக்கிறோம், கூடவே இருந்து என்ன உனக்கு ஒன்று என்ன ஒன்று கேட்குறோமா இல்லையா. அது மாதிரி சம்பாதிக்க கொண்டாந்து போட்டு பார்த்துக்கோ என்று சொல்லிடுறோம். அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்க. செய்தாலும் கூட அந்த இல்லறம் நடப்பதற்கு யார் காரணம் என்றால் நம்முடைய உழைப்பு காரணம். காத்தல் தொழில் நம்ம மறைமுகமாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆடவன், ஒரு குடும்பத்தில் ஆடவன் இல்லை என்றால் வள்ளுவர் சொல்கிறார் நல்லாள் இல்லாத குடின்றார். அந்த குடும்பத்தை காப்பாற்றவங்கிறதுனால குடும்பம் கெட்டு போகின்றார் இல்லையா. இப்போ நம்ம அப்படி தான் காப்பாற்றி தான் இருக்கோம். நான் வீட்டை விட்டு இப்போ வந்தாச்சு, இப்போ நான் காப்பாற்றலையா, நான் காப்பாற்றா இருக்கிறேன், எல்லாம் காப்பாற்றா இருக்கிறோம் இல்லையா. அதுபோல் பெருமான் வந்து பக்கத்தில் வந்தாலும் காக்கிறோமான்னா, காத்தல் என்று சொன்னால் எப்பொழுது உங்களை காத்து கொண்டிருக்கிறான் செயலில் என்பதுதான் அர்த்தம்ன்றார். ஆனால் துணையாக இருக்கிறான் என்றால் தோன்றினால்தான் துணை என்பது இல்லை, தோன்றா துணையாக இருக்கிறான் தன்னடியவங்களுக்கு என்றார். ஆரூர்தம் அருகிருக்க அது பாட்டு பழமொழி பதிகத்தில் அப்புறம் பாடுற பாட்டு. பெருமான் ஆரூர் பெருமான் பக்கத்தில் இருக்கணும். அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு என்றார். புண்ணியம் இருக்குது, அவனை வழிபட்டால் புண்ணியம், அது வேண்டாம் என்று சொல்லி பாவத்தை விலை கொடுத்து வாங்குகிறேன், விலை கொடுத்து நான் பாவத்தை வாங்குகிறேன் என்று போன முறை திருமொழிகளை நோக்கினால் சிவன் எப்படி இருக்கிறான்னு வருது. ஒரு பாட்டு அது அப்பா மேற்கோள் காட்டிருக்கிறாங்க, அது எங்கே நாங்கள் எழுதலை, மேற்கோள் பொதுவாக சொல்லிட்டாங்க, அது மேற்கோள் தெரியல. சிவனே 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 என்பார் பின் சிவன் உமையாளோடும் திரிவன். நீங்கள் சிவனே சிவனே தான் கூப்பிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்,
உமையம்மன் கூப்பிடுறான், வா கூப்பிட்றாண்டி வாடி என்று அவளை அழைத்துவான். சிவனோடு இருந்து சிவன் உமையாளுடன் திரிவான் என்றால் சிவசக்தியாவது உங்களுக்கெல்லாம் அருள் புரிவான் என்று விளங்கி தோன்றுவது பல வகையிலே நமக்கு விளங்கி தோன்றுகின்றான் என்பதும், அவரவர் பக்குவத்திற்கேற்றாற் போல உள்நின்று உணர்த்துதல், முன்னின்று உணர்த்துதல், குருவாக உணர்த்துதல் எல்லாம் இருக்குது இல்லையா? அதுபோல் விளங்கி தோன்றுகின்ற இடம் பல. இன்றைக்கு நேரம் இல்லை நமக்கு. அந்த ஆலயத்தில் விளங்கி தோன்றல் என்று வைத்து ஒரு 2, 3, 4 பாடல், அந்த பாட்டுடைய விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். சிவஞான சித்தியார் பாடலை நாம் அடுத்த வகுப்பு 6ஆம் தேதி நாம் அதை சிந்திக்கலாம். அப்படி விளங்கி தோன்றுகின்றான் பெருமான் என்பதற்கு தோத்திரத்தில் நம்முடைய சாத்திரத்தில் சிவஞான சித்தியார் பாடலை நம்ம மேற்கோள் காட்டி அதை நிறைவு செய்யலாம் சொல்லி இன்றைக்கு நான் அந்த அளவோடு நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கெல்லாம் தருகின்ற சிவஞான அருளில் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனங்கணிந்த நன்றியை கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன்.